ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் அரிசி மாவு இருந்தால் ஜூஸியான குலோப் ஜாமுன் இப்படி செஞ்சு பாருங்கள். வீட்டில் அரிசி மாவு இருந்தால் போதுங்க, சட்டுன்னு இந்த ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை செஞ்சிடலாம். அரிசி மாவு ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த குலோப் ஜாமுனை ரொம்ப பிடிக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். குலோப் ஜாமுன் செய்கிறதுக்காக 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மாவளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணியையும் அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் அளவு சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுருங்க. நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவை வச்சு தான் இந்த ஜூஸியான குலோப் ஜாமுன் செய்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுறணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தண்ணி சீக்கிரமாகவே வற்றிடும். இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு மாவை கலந்து குலோப் ஜாமுன் செய்யும்போது இந்த அரிசி மாவு ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் ரொம்பவும் ஜூஸியாக இருக்கும். நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா வற்றிருச்சு. இன்னும் நல்லா வற்றி மாவு கடாயில் ஒட்டாமல் திரண்டு வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு. இதுதான் சரியான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மிதமான சூடு வர வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். எந்த கப்பில் மாவளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை கடாயில் சேர்த்துட்டு அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. 1 கப் அளவு மாவுக்கு 2 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுடலாம். பாகுபதம் பார்க்க தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மாவு மிதமான சூட்டில் இருக்குது. இன்னொரு தடவை மாவை நல்லா பிசைஞ்சிடணும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவு பிசைஞ்சோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். குலோப் ஜாமுனை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டினோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும். உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டும் போது விரிசல் இல்லாமல் உருட்டிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் குலோப் ஜாமுன் விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு உருண்டையான ஷேப்பில் தான் குலோப் ஜாமுன் செய்கிறேன். இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் விரிசல் இல்லாமல் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். நம்ம உருட்டி வச்சுருக்க குலோப் ஜாமுனை ஒன்றொன்னா எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கணும். குலோப் ஜாமுனை எண்ணெயில் போட்ட உடனே கிண்டினோம்னா உடஞ்சிரும். லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அரிசி மாவு ரெசிபியான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா குலோப் ஜாமுனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா சீக்கிரமாகவே குலோப் ஜாமுன் உடஞ்சிரும்.
எல்லா குலோப் ஜாமுனையும் பொரிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் இந்த குலோப் ஜாமுனை போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். 1 மணி நேரத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். குலோப் ஜாமுன் நல்லா ஊறிடும். 1 மணி நேரமாக குலோப் ஜாமுன் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான அரிசி மாவு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குலோப் ஜாமுன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.